ரிலீஸ்க்கு முன்னாடி இருக்க செலிப்ரேஷனை பார்க்க தாங்க வந்திருக்கோம். மக்கள் கிட்ட இந்த படத்தோட எக்ஸைட்மெண்ட்டும் இந்த படத்தோட எதிர்பார்ப்பும் எப்படி இருக்குன்னு வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பயங்கர குஸ்பம்ஸாக இருக்கும். சியான் விக்ரம்ன்ற பேர் வரதுக்காக இப்போ பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கும். அந்த பேர் வரும்போது பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இப்போ தலைவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டியே வந்துட்டு இருக்காரு. அவர் வரும்போது அலப்பறையை மட்டும் பாருங்க, எவ்வளோ அலப்பறை பண்ணுறோன்ட்டு. ரொம்ப எதிர்பார்த்து வந்திருக்கோம். இவங்க இப்படி நடிச்சிட்டு இருக்காங்க, அதான் அந்த போஸ்டரை பார்த்துட்டு நாங்கள் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கோம். எந்த கெட்டப் போட்டாலுமே அவர் வேற லெவல். அவரை மாதிரி யாருமே வர மாட்டாங்க. ரொம்ப ஆசையாக இருக்கும் அவர் படத்தை பார்க்கறது. ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கும். அதுவும் இந்த காஸ்டியூமில் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. அவரோட செம்ம லெவல். அவர் மாதிரி யாராலையும் நடிக்க முடியாது. ஹார்ட் ஒர்க் பர்சன் தான். அப்படியே அதுலேயே உருக்கி நடிப்பாங்க. அதுதான் அவர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். வந்தால் நல்லா இருக்கும். அவரை நேரில் பார்க்க ஆசையாக இருக்கும். ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. என்னால் மறக்க முடியாத நாள் என் பொண்ணு பண்ணுறன்றது. அவருக்கு பொண்ணாக நாங்களாம் அவரை வந்து மூவியில் தேட்டரில் தான் பார்த்துருக்கோம். டிவியில் பார்ப்போம். அவரை நேரில் பார்க்குறதுக்கு நிறைய நாள் வாய்ப்பு கிடச்சிது. அவர் வந்து கேஷுவலாக பேசுவார். வணக்கம்மா, குட் மார்னிங் பிருந்தாம்மா அப்படின்னுவார். குட் மார்னிங் சார் அப்படின்னுவோம். பாப்பா வந்து கேரவன்லலாம் போய் பேசுவார். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை நாங்கள் பார்த்ததே இல்லை. தமிழகத்துக்கு தங்கத்தை படைக்கிறதுக்கு தங்கலான் வந்துட்டாரு. காசி போய் ரிட்டர்ன் வந்திருக்காரு. கண்டிப்பாக சக்ஸஸ் வெற்றி தான். ஆல் த பெஸ்ட். விக்ரமண்ணா சூப்பர்ண்ணா, கலக்குங்கண்ணா. படம் முடிச்சுட்டு வந்து சொல்கிறேன். படம் பார்த்தா தான் பட் சொல்ல முடியும். நல்லா இருக்கணும்னு எதிர்பார்ப்பு தான். பட் என்ன சொல்கிறது, பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு ஹெவியாக பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதால நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். சியான் சாமி படத்துலேருந்து ரொம்ப பிடிக்கனால அதுலேருந்து ரொம்ப ஃபேன்ஸாக இருக்கும். ரொம்ப எதிர்பார்ப்பு, அதான் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறதால ரொம்ப எதிர்பார்ப்போடு தான் இருக்கேன். தங்கலான் ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 வருஷமாக படம் ரிலீஸ் ஆகிருக்கு. 3-4 வருஷம் கழிச்சு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. தலைவரோட ஒர்க் எப்படின்றது இன்றைக்கி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக அவரோட ஒர்க்கு டெடிகேஷன் எல்லாமே ட்ரெய்லரில் பார்க்கும்போது தெரியுது. எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, அவரோட ஹார்ட் ஒர்க் எப்படின்றது. படம் கண்டிப்பாக ஆஸ்கர் அவார்டு அடிக்கும். அதில் வந்து எல்லாருமே உறுதியாக இருக்கும். ஒரு ரசிகனா உங்களை எல்லோரும் கேட்டுக்கிறேன், படத்தை எல்லோரும் தேட்டருக்கு வந்து பாருங்கள். கண்டிப்பாக படம் நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு விக்ரம் சார் ஸ்க்ரீனில் பார்த்து. ஆமாம், இந்த மாதிரி ஒரு கெட்டப் விக்ரம் சாரை முன்னாடி பார்த்ததில்ல. சேதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இப்போ தான் நடிச்சிருக்காரு. படம் பார்க்க தாறுமாறாக இருக்கும். இதுக்கோசம் தான் வெயிட் பண்ணுங்கிறோம். படம் எப்போ ரிலீஸ் ஆகும். படம் பார்த்து முடிஞ்சோடனே இப்போ நாங்கள் சொல்லுவோம் எப்படி இருக்குன்னு படத்தோட இது. விக்ரம் சார் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணி வெறித்தனமாக இருக்கும். அவரை மாதிரி ஒரு ஆக்டரே கிடையாது விக்ரம் சார் மாதிரி. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு படத்தை. என் பொண்ணு வந்து விக்ரம் சார் தங்கலானில் விக்ரம் சாருக்கு பொண்ணாக பண்ணியிருக்கா. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது எனக்கு. என்னால் மறக்கவே முடியாத ஒரு நாள் இது. அவள் 5 படம் பண்ணியிருக்கா. அதெல்லாம் விட இது ரொம்ப பெருசாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ரஞ்சித் சார் டைரக்ஷன்றது சும்மா கிடையாது. அவர் எவ்வளோ பெரிய ஆக்டர் கூடலாம் பண்ணிகிட்ருக்காரு அவருன்றது எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாகமான்ற கேரக்டர் பண்ணுறா. விக்ரம் சார் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. பார்வதி மேம்லாம் கேரக்டர்லாம் ஸோ டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் பாருங்கள், நேரில் நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தா தான் உங்களுக்கு அது தெரியும். நாங்கள் சொல்லக்கூடாது. பார்வதி மேம், விக்ரம் சார், மாளவிகா மோகன் மேம், அப்புறம் பசுபதி அண்ணா, இதெல்லாம் ரொம்ப நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு லாங்குவேஜ் மாதிரி இருக்குது. அந்த கால கதை வந்து ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். நீங்கள் போய் கண்டிப்பாக பாருங்கள். ஒரு ஆஸ்கார் மூவிஸ் உள்ளே போய் நான் பார்க்குற ஃபீலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் உண்மையிலே. ஏன்னா நடிப்பு அரக்கன், அதை விட எவ்வளோ வேர்ட் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு விக்ரம் சாரோட ஆக்டிங் செம்மையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரஞ்சித் சாரோட கூட்டணி சேரும் போது அதிரடி தான், அவார்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்தது. ட்ரெய்லர்லேயே நம்மளை ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் கொண்டு வந்துட்டாருன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மூவியோட விறுவிறுப்பு, அந்த ஒரு கேரக்டராகவே வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். விக்ரம் சாராக இருக்கட்டும், ஒரு ஆர்த்தி கேரக்டர்லாம் என்ன லெவலில் உள்ளே காட்ட போகிறாங்கன்னு தெரில. அதெல்லாம் பார்க்கணுங்கிறக்காண்டியே நான் உண்மையிலே ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் அவ்வளோ கஷ்டப்பட்டு புக்
அதுவும் இல்லாமல் ஒரு சில இதிலலாம் சொல்லியிருந்தாங்க விக்ரம் சாரோட ஃபேன்ஸ்லாம் ரொம்ப கம்மின்னு. கிடையவே கிடையாது. 80s கிட்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் உள்ள எல்லாருக்குமே விக்ரம் சார் ஒரு ஃபேன்ஸ். ஆக்டிங்கை லவ் பண்ணுற எல்லாருமே விக்ரம் சாரை லவ் பண்ணுவாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அவரோட